1988 இப்போ பங்களாதேஷ்ல நடக்குது. இப்போ பங்களாதேஷும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகுது. 4 அணிகளாக மாறுது. வந்த உடனே பங்களாதேஷ்க்கு ஹோஸ்டிங் ரைட்ஸையும் குடுத்தாச்சு. டாக்கால வந்து நடக்குது. அப்போ வந்து இந்தியா திரும்பவும் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள வராங்க. 1988ல அதாவது 84ல ஆரம்பிச்சு 86ல நடந்து 88 3வது சீசன்ல மீண்டும் கம்பேக் குடுக்குறாங்க. சரி ரைட் இப்ப நாங்க உங்க கூட ஆடுறோம் அப்படின்னு சொல்லி பழைய பிரச்சனைகளெல்லாம் ஒதுக்கி வைங்க. கிரிக்கெட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையும் போதே பாகிஸ்தான்லாம் விடு எனக்கு இந்த ஸ்ரீலங்காவை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. 1988ல எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. இந்த இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நடந்துச்சு. ஃபைனல்ஸும் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா பீட் பண்ணுச்சு இந்தியா ஸ்ரீலங்காவை ஃபைனல்ஸ்ல. ஒரு சூப்பர்பான டோர்னமெண்ட். நிறைய பேர்னால மறக்க முடியாத ஒரு ஏசியா கப்னு சொல்லலாம் 1988. அதன் பிறகு 90கள் 95 90க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கு. 90க்கு அப்புறமா 92 94ல நடக்கல. ஒரு கேப்புக்கு அப்புறமா 95ல தான் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா தொடர்ந்து டாமினேட் பண்ணிட்டே வராங்க. ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ்ல அடிச்சுக்கிட்டே வராங்க. அதாவது வந்து 5வது சீசன்லயே வந்துட்டு 84 86 88 90 95ன்னு 5வது சீசன்லயே 4 தடவை கப் அடிச்சுட்டாங்க இந்தியா. ஒரே ஒரு தான் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்குது. இந்த முதல் 5 சீசன் முடிவுல பாகிஸ்தான் கப்பே அடிக்க